கிருபைக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை முழுமையாய் தாழ்த்தி வீட்டிலிருந்து ஆராதிக்கின்ற வேளையிலே கர்த்தர் வீட்டிலே கடந்து வருகிறார் என்ற உணர்வும் பயமும் பக்தியோடு ஆராதிப்போம். நிச்சயம் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனக்காக துதியிலே தேவன் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். துதிக்கவர் பார்த்தவராக இருக்கிறபடினாலே குடும்பமாக நீங்கள் இல்லத்திற்கு தேவனை துதியுங்கள். ஆண்டவர்களுடைய உரிமைகளை நடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். துதித்து பாடிட பார்த்திடவே தொந்தவரே சுவிதாமரே. துதித்து பாடிட பார்த்திடவே தொந்தவரே சுவிதாமரே. துதியடி மனதில் வாசம் செய்யும் தூயனை நேயம் ஸ்தோத்திரிப்போமே. கர்த்தரை துதிக்கும்படியாக ஒப்புக்கொடுப்போம். துதியிலே தேவன் இறங்கி வருகிறார். வீடுகளிலே தேவன் இறங்கி வந்து உங்களை பாதுகாக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்கின்ற தேவனாக இருக்கிறார். அவரை துதிப்பதற்காக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். தேவ பிரசனத்தை நீங்கள் இருக்கிற இடத்திலே உணருங்கள். உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறபடினாலே உண்மையான மனதோடு உள்ள தேவனை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த எந்த முகம் வைக்கப்பட்டு போனது கிடையாது. அவரை நோக்கி பார்க்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் நோக்கி பார்ப்போம். குடும்பமாக தேவனை நோக்கி பாருங்கள். வீடுகளிலிருந்து இயேசுவை சிந்தித்து நோக்கி பாருங்கள். யோசித்து தேவனை நோக்கி பாருங்கள். அவருடைய பிரசன்னம் இறங்குவதை வீடுகளில் எவ்வாறு உணர முடியும்? ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோமோ அங்கெல்லாம் இருக்கிற ஐயா. நாமத்தில் எங்கெல்லாம் நாங்கள் கொடுக்கிறோமோ அங்கெல்லாம் நீ கடந்து வருகிறீர்கள் கர்த்தாவே. நீ ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தர் கடந்து போவதற்காக இந்த பிரசன்னம் இறங்குவதற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன்.
இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். அவரை நோக்கி பார், அவரை நோக்கி பார். கர்த்தரை இல்லாமல் யாரும் இல்லை நமக்கு. அவரை நோக்கி பார். தெய்வத்தை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனது கிடையாது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறையா, நன்றியோடு கூட துதித்து அவரை நோக்கி பார்க்கிறேன். தெய்வ பிரசனத்துக்காக நன்றி என்று சொல்லுங்கள். தேவனுடைய கிருபையை போதே உணருங்கள். உங்கள் சனத்துக்குள்ளே தேவ பிரசனம் இறங்குவதை நீங்கள் உணருங்கள். ஆவியான தேவன் உங்கள் வீடுகளிலே கடந்து வருகிறவராய் இருக்கிறார். நன்றி செலுத்துகிறவர்களா ரீபா ஷமா அபல அதுரவ அபல அவக்கதரவியாவியா. இயேசுவே உமக்கு நன்றி கர்த்தாவே. தகப்பனே உமக்கு நன்றி கர்த்தாவே. மீட்பரே உமக்கு நன்றி கர்த்தாவே. மேன்மை மிகுந்த தேவனே உமக்கு நன்றி ஐயா. இயேசுவே இறங்குவீராக, ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்குவீராக. பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் கடந்து போகும்படியே ஜெபிக்கிறேன். தகப்பனே துதிக்கிற கர்த்தாவே, நீர்தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர் நீர் ஆண்டவர். இறங்கி வருவதற்காக நன்றி என்று சொல்லுங்க. உங்கள் உள்ளத்தை தேடி, உடைய சமூகத்தை தேடி வருகிற தேவனை நீங்கள் நன்றி சொல்லி அவரை அழைப்போமாக. அவரை அழைப்போம். கர்த்தர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு மாம்சமாய் இருந்தபோது அவர் ஒவ்வொரு வீடுகளிலே கடந்து போனார். தான் நேசித்த குடும்பங்களிலே கடந்து போனார். தான் விரும்பின குடும்பத்திலே தேவன் கடந்து போனார். ஒவ்வொரு ஸ்தலத்திலும் யாரெல்லாம் அவர் அழைத்தார்களோ அதெல்லாம் மாம்சமாய் இருந்தபோது இயேசு கடந்து போனார். இப்போது தேவன் ஆவியாய் இருக்கின்றபடியினாலே, இப்போது தேவன் ஆவியாய் இருந்து உங்கள் இல்லத்துக்குள் கடந்து வருகிறபடியினாலே நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. நீதான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லுங்க. என் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவன் ஐயா. நீர் ஆண்டவர் அந்த கண்மலையிலே கட்டப்பட்ட வீடு ஐயா. எங்கள் வீடு உம்மால் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. எங்களுடைய வீட்டுக்குள் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. இயேசு ராஜா என்பவராய் எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பவராய் எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா கனவும் எல்லா மகிமையும் ஆராதனைக்குரிய தெய்வத்திற்கே செலுத்துகிறோம். ஆலயத்தில் அந்த கடந்து வர ஆராதிக்க விட்டால் எங்கள் வீடுகளிலிருந்து ஆராதிக்கிறோம் ஐயா. மக்கள் நன்றி. எங்கள் ஸ்தலத்தில் எங்கள் வீட்டில் கடந்து வந்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களை சாதனையும் ஆசீர்வதிக்கும்படியாக உன் கருத்தில் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறோம் என்று சொல்லுவோமா? தாழ்த்துவோம். ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆவியானவருக்கு உண்டு, அந்த விடுதலை உண்டு. தேவன் வீட்டில் கடந்து வந்திருக்கிறார். ஒரு விடுதலை கொடுக்க, பலன் கொடுக்க,
சுகம் கொடுக்க, வழிகளை திறக்க, தடைகளை உடைக்க, காரியங்களை கைகூட செய்யும்படியாக தேவன் இறங்கி வந்ததற்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி கர்த்தாவே. என்னை தேடி வந்ததற்கு நன்றி ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிரச்சனைகளை மாற்றப் போகிறீர், உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை இந்த வாரத்திலே புதிய ஆண்டிலும் கூட நம்மை கர்த்தர் உண்மையாக அவருக்கென்று நியமித்துக் கொண்டார். நித்திய விவாகத்துக்கென்று நம்மை நியமித்துக் கொண்டார். நித்திய ஜீவனை கொடுப்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். அப்படியாக நித்தியம், எவர்லாஸ்டிங், எட்டர்னல் லைஃப் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நித்தியமானவர், நிரந்தரமானவர். நாம் பார்க்கிற எதுவும் நிரந்தரம் அல்ல என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாக தெளிவாக அறிந்து கொண்டு வருகிறோம். அதனால் நாம் காணப்படுகளை குறித்து நாம் யோசிக்காதபடிக்கு, காண்கிற பிரச்சனைகளை குறித்து நாம் கலங்காதபடிக்கு, காணாத தேவன் என்ன சொன்னாரோ, நித்திய தேவன் என்ன சொன்னாரோ, நிரந்தரமானவர் என்ன சொன்னாரோ அதை யோசிப்போம். காணப்படாதவைகள் தான் நமக்கு நிரந்தரமானது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் தான் நமக்கு நிரந்தரமானது. இந்த நிலையம் தியானிக்கும்படியாக எபிரேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று சொல்லிப்பார்கள். நித்திய ரட்சிப்பு என்று சொல்லிப்பார்கள். எட்டர்னல் சால்வேஷன், நித்திய ரட்சிப்பை தேவன் கொடுக்க நம்மை அழைத்திருக்கிறார். ரட்சிப்பு, மீட்பு, சால்வேஷன், ரட்சிப்பு, மீட்கப்பட்ட ஜனங்கள்லாம் எப்படி கொடுக்கிறாரா? நமக்கு அதை நித்திய ரட்சிப்பை நமக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொண்டேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன், நித்திய ஜீவ ஊற்று நமக்குள்ளே பிரவாகித்து பொங்கும் என்று சொல்லி தியானித்தோம். நித்தியம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த நோக்கமே நம்மோடு கூட நிலையாக நித்தியமாக இருக்கவில்லை. அதனால் இன்றைக்கு தியானிக்கின்றோம் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை கொடுக்கிறாரா? நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறார். இந்த மீட்பை யாராலும் மாற்ற முடியாது, அவருடைய ரட்சிப்பை யாராலும் எடுக்க முடியாது. அதனால் தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அதை அடைவதற்காகவே அவர் காரணராய் மாறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு முன்வசனம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, 8ஆம் வசனம், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுவதை கற்றுக்கொண்டு தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் அவர் தேவனாய் இருந்தும் கீழ்ப்படுவதை கற்றுக்கொண்டார். அவர் தேவன், ஆனால் பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தி கீழ்ப்படுவதை கற்றுக்கொண்டார். அதுபோல் இன்றைக்கு ஒரு பூரணத்தை, ஒரு நித்தியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தேவனம் வாழ்க்கையில் நித்திய விவாதத்துக்கு நியமித்தது உண்மைதான். அதை முழுமையை பெறுவதற்கான வழிகள் என்னவென்று சொல்லி வருகின்ற நாட்களில் நாம் விளங்கிக் கொள்ள போகிறோம். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. வாக்கு மாறாதவர். ஆனால் வாக்கை பெறுவதற்கு வேண்டிய தகுதி, ஒரு கேட்டகரி நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதிலே முதலாவதாக கீழ்ப்படுதல் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கீழ்ப்படிந்தார். 8ஆம் வசனம் வாசிக்கிறோம், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பாடுகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் சோர்ந்து விடுகிறோம், சலித்து விடுகிறோம், தேவனை விட்டு விலகி விடுகிறோம். வேதத்தை வாசிப்பதற்கு வாஞ்சை இல்லாமல் போய்விடுகிறது. ஜெயிப்பதற்கு நாம் யோசிக்கின்றோம். காரணம், பாடுகள் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது, பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுவதை கற்றுக்கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் பாடுகளுக்காக கீழ்ப்படுவதை கற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட கீழ்ப்படிதல் மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நித்திய
விவாதத்துக்கென்று உண்மையாக நம்மை அவருக்கென்று நினைத்தபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? அந்த எட்டர்னல் லைஃப்குள்ளாக போக வேண்டும் என்று சொன்னால் நிலையற்ற உலகத்தில் நிலையான ஒரு தேவனை நாம் தொடர்ந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நமக்குள்ளாய் கீழ்ப்படிதல் மிக அவசியமாக இருக்கிறது. கீழ்ப்படியவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எடுத்து வாசிக்கும் போது கொலோசியர் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது கொலோசியர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்ததை கொள்ளையாக பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபந்தியும் அதாவது சிலுவையின் மரணபந்தியும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாற்றினார் சொல்லி பார்க்கிறோம். எதுவரைக்கும் தாற்றினாராம்? சிலுவை மரணம் வரைக்கும் தம்மை தாழ்ந்தது மாத்திரமல்ல கீழ்ப்படிந்தார் சொல்லி பார்க்கிறோம். பாடுகளுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணாங்க. எல்லாவற்றுக்கும் அவர் பணிந்து சென்றார். அப்போ இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அந்த நித்தியத்தை பெற, நித்திய ஜீவனை பெற, நித்திய விவாதத்துக்குள் கடந்து போக, நித்திய ராஜ்யத்துக்குள் கடந்து போவதற்கு வழி என்னவென்று சொன்னால் முதலாவதாக கீழ்ப்படிய வேண்டும். நம் வாழ்க்கையிலே பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது செய்கிறோம், நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி சோர்ந்து விடுகிறோம். அல்ல, நாம் கீழ்ப்படுகிற மக்களாக மாற்றவே தேவன் நாம் அழைத்திருக்கிறார். அதாவது சிலுவையினுடைய மரண பந்தியம் தன்னை அவர் கீழ்ப்படுத்தவராக ஒப்புக் கொடுத்தார், தாழ்த்தினார் சொல்லி நாம் ஞானத்தவனமாக கீழ்ப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தேவன் கீழ்ப்படிந்தார். தேவன் எல்லாவற்றிலும் அவரை பார்க்கிறவனமாக அவர் எல்லாவற்றிலும் தேவனுடைய திட்டங்களுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதுபோல வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். சிலுவை வேதனைக்குரியது, சிலுவை துக்கத்துக்குரியது, சிலுவை வெட்கத்துக்குரியது, சிலுவை மரணத்துக்குரியது. ஆனாலும் இயேசு அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்தார். அதுபோல காரணம் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே கீழ்ப்படுகிற அந்த அனுபவத்தில் போகின்ற பட்சத்தில் தான் அந்த எவர்லாஸ்டிங் எட்டர்னல் அந்த அனுபவத்துக்குள் போக முடியும். அதைத்தான் சொல்கிறார். மறுபடியுமாக எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனம், தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி என்று சொல்லி பார்க்கிறோம். நித்திய ரட்சிப்பை தேவன் கொடுக்க அழைத்திருக்கிறார். நிரந்தரமான மீட்பு வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட கால மீட்பு அல்ல. இன்றைக்கு இந்த உலகத்தில் பயனடைந்த ஒரு காலத்தில் இருக்கிற அல்லவா, நிரந்தரமான ஒரு மீட்பை தேவன் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் வருகிற எந்த விதமான வேதனைகளும் உங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு நாம் மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். எடுத்து நாம் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் 19ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்கு இயேசு வந்தாராம்? ரட்சிப்பதற்காக இயேசு வந்தார். நித்திய ரட்சிப்பை கொடுப்பதற்காக இயேசு வந்தார். இயேசு வந்த நோக்கம் மனிதனை மதம் மாற்ற அல்ல, மீட்கும்படியாக, எல்லா மனுஷனும் மீட்கும்படியாக இயேசு வந்தார். அங்கே எங்களுக்கு சொல்லுகிறார் சொன்னால் சகையுடைய வீட்டிலே இருக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இங்கே ஒரு மனிதன் தள்ளப்பட்டவனாய் இருந்தார், சமுதாயத்திலே சகைவு புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தார், அனைவருடைய பார்வையிலே அவன் ஒரு பாவியாக இருந்தார். அவன் வீட்டிலே தங்கியிருந்த போதுதான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், ரட்சிப்பை அடைவதற்காக, ரட்சிப்பை கொடுப்பதற்காக நான் உலகத்துக்கு வந்தேன். அப்போ இன்றைக்கு நமக்கு தேவன் ரட்சிப்பை கொடுப்பதற்காக தான் வந்தார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பு என்ன? நித்திய ரட்சிப்பு. ஏதோ கொஞ்ச கால மீட்டெடுக்க அல்ல, எல்லாவற்றிலும் ஒரு மீட்பு நமக்கு. பாவத்தில், சாபத்தில், வியாதியில், வேதனையில், வெட்கத்தில், துக்கத்தில், துயரத்தில், கொள்ளை நோய், பிற்பட்ட எல்லா பிரச்சனையும்
ரட்சிப்பு, ஒரு மீட்பை தேவன் கொடுக்கும்படியாக வந்தது மாத்திரமல்ல, நித்திய ரட்சிப்பை கொடுக்க வந்தார். நித்திய மீட்பு நமக்கு. என்ன உலகத்தில் நடந்தாலும் கூட நான் மீட்கப்பட்டவன். மறுபடியும் பிரச்சனை வரலாம் உலகத்தில், வியாபாரம் வரலாம் உலகத்தில், ஆனால் நமக்கு ஒரு தேவன் நித்திய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறபடினாலே நாம் தேவன் வந்த நோக்கம் எதற்கு? ரட்சிப்பை கொடுப்பதற்காக தான். அதனால் நாம் யாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். எப்படி? நித்திய ரட்சிப்பை பெறுவதற்குரிய அளவுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் மீட்பு என்பது கொஞ்ச காலம் அல்ல. எல்லாவற்றிலும் மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் பிரச்சனை எதுவானாலும் கூட அந்த பிரச்சனை வெளியே வரமுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுக்கும்படியாக வந்தபோது வியாதி இருந்தவரை ரட்சித்தார் தேவன். வியாதி இருந்தவரை மீட்டெடுத்தார் தேவன். வருஷமாக வியாதியின் சுமக்குள் மக்கள் இருந்தார்கள், ஜனங்கள் இருந்தார்கள். அவளெல்லாம் தேவன் சுஸ்தமாக்கி அவளை மீட்டெடுத்தார். காரணம் என்ன? அவன் நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறவர். அதனால் இன்றைக்கு அந்த நித்திய ரட்சிப்பை பெறுவதற்குரிய அந்த வழி கீழ்ப்படுகிற அனுபவம் வேண்டும். அவர் பாடுகள் மூடாத கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தவர்களால் தான் ஒரு பூரணமான ஒரு தேவ மகிமை அவரை சூழ்ந்தது. மனுஷனாக இருந்தார். யூதர்கள் அவரை தச்சையின் மகனாக எண்ணினார், மரியாதையின் மகனாக எண்ணினார். யூதர்கள் அவரை ஒரு சாதாரண மனுஷனாக எண்ணினார், அற்பமாய் எண்ணினார், அவர் ஏளனமாய் எண்ணினார். ஆனால் பாடுகளிலே அவர் கீழ்ப்படிந்தார். அது போல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனை கண்டு நீங்க சோதராதீங்க, பிரச்சனை கண்டு நீங்க தேவனை விட்டு விலகி போகாதீங்க. அந்த வேலையில் தான் கீழ்ப்படிய வேண்டும். அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. தன் மகனை பலி செலுத்த முடியாத பிரச்சனைக்குள்ளாக கடந்து போகிறான், தள்ளப்படுகிறான். தேவனே பலி செலுத்தும்படியே சொன்ன போது ஒரு பெரிய பாடல். 100 வயதை பெற்றெடுத்த அந்த பிள்ளையை யார் பலி செலுத்த முடியும்? யாரால் கொடுக்க முடியும் பலியா அந்த மகனை? பாடுகளில் அவர் கீழ்ப்படிந்தபடினால் தான், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். அதனால் நாம் தேவனுடைய ரட்சிப்பு என்பது நித்திய ரட்சிப்பா இருப்பதினாலே நாம் கீழ்ப்படிய வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் கூட வேதம் என்ன சொல்கிறதோ அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பிரச்சனை வரலாம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் பாடுகள் வந்ததல்லவா, பாடுகள் வந்ததல்லவா, அந்த பாடுகள் வழியாக அவர் கீழ்ப்படினார். அது போல இன்றைக்கு பிரச்சனைகளை கண்டு குடும்பத்தினுடைய பலவிதமான தடுமாற்றமான பாதைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து விட வேண்டாம். நித்திய ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். நித்திய விவாதத்திற்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறபடினாலே நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகின்ற வேளையில் தாமே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கும் ஒரு கட்டளை உண்டு. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கும் ஒரு கீழ்ப்படியும்படியான ஒரு பாதை உண்டு. அந்த பாதையில் சென்றால்தான் கீழ்ப்படியும். அந்த கீழ்ப்படிந்து அந்த பாதையில் சென்றால்தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை ஒரு சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியாது. நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது சுலபமான காரியம் அல்ல. அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து அதே வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகிய என்று சொல்லி, கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பு. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் கீழ்ப்படிந்தார். யோவான் சாலத்திலே அவர் கடந்து போய் ஞானஸ்நானம் எடுத்தார். அது கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. யோவான் சாலத்தில் சொல்லுகிறார், உங்களுடைய பாதரட்சியை அவளுக்கு நான் பார்த்திருந்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா. ஆனால் தேவனாய் இருந்த போதிலும் கூட அவர் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய கீழ்ப்படிந்தார். இங்கே பாடுகளுக்குள்ள கீழ்ப்படிந்தது போல நாமும் கீழ்ப்படிய வேண்டும். அவர் தேவன், அவருக்கு ஞானஸ்நானம் அவசியம் அல்ல. கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தபடினால் வானம் திறக்கப்பட்டு இவரை நேசகுமாரன், இவரை நான் பிரியமா என்று சொல்லி ஒரு சத்தம் வானத்தில் தொனித்தது. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே சோர்வுகளோடு கூட இருக்கக்கூடாது. ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு தூரமா இருக்கலாம், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
தேவ ஜனங்களாக நாம் எல்லா இடத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். ஊரோடு சேர்ந்து வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. உலகம் பயப்படுவது போல பயப்படுவதற்கு தேவன் அழைக்கவில்லை. நாம் நித்திய ரட்சிப்பை பெற்றவர்கள், நித்திய ஒரு மீட்பை பெற்றவர்கள். இந்த உலகத்துக்கு என்ன வந்தாலும் நாம் மீட்கப்பட்ட மக்கள். அவை நம்மை ஆள முடியாது. மரணமே ஒரு கூரை என்று சொல்லி, வாதனை ஜெயம் என்று சொல்லி புகழ் சுச்சரிப்பதை பார்க்கிறோம், சொல்வதை பார்க்கிறோம். அதனால் நீங்களும் நானும் தேவ ஜனங்களாக நாம் யாராயிருக்கிறோம், நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாக தேவன் இருந்தபடியினாலே, நாம் நித்திய மீட்புக்குள் இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் எந்த தீங்கும் நம்மை அணுக முடியாது. எப்பொழுது கீழ்ப்படுகின்ற நிலையில்தான் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்குள் கீழ்ப்படிய வேண்டும். பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டு, சோதனைகளை சொல்லிக்கொண்டு சோர்ந்து நாம் தேவனை விட்டு விலகி போவது தேவ அழைப்பாங்க. உண்மையாக நம்மை அவருக்கு நினைவைத்திருக்கிறார். நித்திய விவாதத்துக்கு நினைவைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுப்பது தேவனுடைய வாக்கு தத்துவம். நித்திய ஜீவன் தண்ணீராகிய அவருடைய காரியங்களை நாம் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். அவரை நமக்குள்ளாக அந்த கலிப்பொழுதுக்குள்ளே போக முடியும், சந்தோஷத்துக்குள்ளே போக முடியும். நித்திய சந்தோஷத்தை கொடுக்கிறவர், நித்திய பேரின்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நாம் கீழ்ப்படுகிற ஜனங்களாய் மாற வேண்டும். உலகத்துடைய ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குரிய அடையாளத்தின் ஆரம்பங்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். முடிவு இன்னும் வரவில்லை, அடையாளங்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். கண்களால் தெளிவாய் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியவில்லையே. ஏறக்குறைய 3வது வருஷத்தில் இப்பேற்பட்ட ஒரு வேதனைக்கு தள்ளப்படுகிறோமே. காரணம் என்ன? வேதம் சொன்ன வண்ணமாக, வேதத்தில் என்னவெல்லாம் சொன்னாலும் அவையெல்லாம் நடக்கிறபடியினாலே தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே நாம் கீழ்ப்படிய ஒப்புக் கொடுக்க வேண்டும். கீழ்ப்படிந்தால்தான் அந்த நித்திய ரட்சிப்பை நாம் அனுபவிக்க முடியும். நித்திய விவாதத்துக்கென்று அந்த மேன்மையான ஸ்தானத்துக்கு போக முடியும். அதனால் கீழ்ப்படுகிற அனுபவம் வேண்டும். இரண்டாவதாக ஆபகுக்கின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். இந்த ஆபகுக் என்கிற தீர்க்கதரிசி ரட்சகர் பிறப்பதற்கும்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும்பாகவே நாமெல்லாம் இயேசுவினுடைய பிறப்பை ரட்சிப்பை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் வாழ்கிற அந்த ஆபகுக் சொல்கிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், ரட்சிப்பின் தேவன் என்னை மீட்டெடுத்த தேவன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் நமக்கு அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய மரணத்தால் நாம் உயிர்த்தெழுகிற அனுபவத்தில் சென்றவர்கள், அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய பாக்கியத்தை பெற்றவர்கள் நாம். ஆனால் அன்றைக்கு ஆபகுக் காலத்திலே ரட்சிப்பினுடைய ஆழம் தெரியாது, விவரம் தெரியாது, இயேசுவின் பிறப்பு தெரியாது, இயேசுவின் ஜீவியம் தெரியாது, இயேசுவின் மரணம் தெரியாது, இயேசுவின் உயிர்த்தெழுதல் தெரியாது, இயேசு கிறிஸ்து பரலோகம் போனதை படிக்க தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறார், ரட்சிப்பின் தேவனுக்குள், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நாம் களி கூறுவேன். ஒன்று கீழ்ப்படிதல், இரண்டாவது கர்த்தருக்குள்ளான ஒரு மகிழ்ச்சி நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். உலக ரீதியான எவ்வளவு காரியங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறோம். உறவினரை பார்க்கும் போது மகிழ்ச்சி, நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது மகிழ்ச்சி, திருமணங்களுக்கு போகும்போது மகிழ்ச்சி, உபகாரங்களுக்கெல்லாம் போகும்போது மகிழ்ச்சி, உலக ரீதியான மகிழ்ச்சியை அதிகமாக ஈடுபாடு கொள்கிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிறார், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவே, தேவனுக்குள் மகிழ்ச்சி. இந்த அனுபவம் இருக்கிறதா? ஒன்று கீழ்ப்படுகிற அனுபவம் வர வேண்டும். இரண்டாவது என்னுடைய மகிழ்ச்சி யாராய் இருக்க வேண்டும்? இயேசுவாய் இருக்க வேண்டும். அன்றைக்கு இயேசு இல்லாத அந்த அனுபவத்துக்குள்ளே அவர் அனுபவிக்கிறார் கர்த்தரை. இன்றைக்கு இயேசு இருக்கிறார் என்னுடைய மாம்சமாய் வந்த இயேசு கிருபையாலும் சத்தியத்தினாலும் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அளவுக்கு எனக்குள் வந்திருக்கிறார். ஆனால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேனா? களியாட்டங்கள், உலக ரீதியான உல்லாசங்கள், நட்புகள், நண்பர்கள், ஐக்கியங்கள்,
உறவுடைய ஐக்கியங்கள் இவைகள் மத்தியிலே மகிழ்ச்சியாக இருக்கிறோம், கலை கொள்கிறோம். மெய் மறந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதெல்லாம் கலை கொள்கிறோம், நம்மையே மறந்து விடுகிறோம். உலகில் பண்டிகை தான், அதில் அவன் சொல்கிறோம், அதை நாமும் மெய் மறந்து அதில் கலை கொள்கிறோம். ஆனால் இங்கே ஆபத்து சொல்கிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என் தேவன் தான் சந்தோஷம். வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு சந்தோஷம் வர வேண்டும். தேவ சமூகம் சொன்னால் மகிழ்ச்சி நமக்குள் வர வேண்டும். அந்த அனுபவம் இருக்கிறதா? குறைவாகத்தான் இருக்கிறது, குழப்பமாகத்தான் இருக்கிறது, கேள்வியாகத்தான் இருக்கிறது, தடுமாற்றமாகத்தான் இருக்கிறது. என் மனசாட்சி குற்றப்படுகிறது. நான் மற்ற காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறேனே, மற்ற கொடுக்கல் வாங்கல் மற்ற ஐக்கியங்களிலே மகிழ்ச்சியாக இருக்கிறேனே, ஆண்டவர் காரியத்துக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா? ஆபத்து சொல்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எந்த அனுபவத்தில் சொல்கிறார் சொன்னால், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், அதற்கு முன்வசன 15 வாசிக்கிறோம், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் மரத்தில் துளிர் இல்லை, மரத்தில் கனி இல்லை, மரத்தில் சுவை இல்லை, ஆனாலும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். காரணம் என்ன? ரட்சிப்பு. மீட்கப்பட்டபடியினாலே மரத்தில் அவருக்கு பலன் இல்லை, அந்த அத்தி மரத்தின் மூலமாக பலன் இல்லை. பட் அவர் செய்கிறவர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறார். பிரச்சனை அத்தி மரத்தை, அந்த மரத்தை என்ன செய்தவர்? தண்ணீர் ஊற்றி என்ன செய்தார்? அதை பாதுகாத்து வளர்த்து பார்க்கிறார். அந்த அத்தி மரத்திலிருந்து துளிர் விடாமல் போய்விட்டது. திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனது. ஒன்று அவருடைய வீட்டிலே தோட்டத்திலே அத்தி மரத்தை வைத்தார், அந்த அத்தி மரத்திலே துளிர் விடவில்லை. இரண்டாவது திராட்சை செடியை வைத்தார், அந்த திராட்சை செடிகளுக்கு பழம் உண்டாகவில்லை. மூன்றாவதாக ஒளிய மரத்தின் பலன் அற்று போகிறது. வயல்கள் தானியத்தில் விளையாமல் போனாலும், கிடையிலே ஆற்று மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் தேவனுக்குள், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன்னா மீட்கப்பட்டவராய் இருக்கிறார். அந்த மரத்தில் பலன் இல்லை, அந்த கனியில் பலன் இல்லை, தொழுவத்தில் பலன் இல்லை, வயலில் பலன் இல்லை, எதிலும் பலன் இல்லை. ஆனால் மகிழ்ச்சி அடைகிறாரே. நாம் மகிழ்ச்சி அடைகிறோமா? பிரச்சனை வந்தவுடனே வேதத்தை மூடி விடுகிறோம், வேதத்தை வாசிப்பது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது, தேவனை தேடுகிற தாகமே இல்லாமல் இருக்கிறோம். எப்பேற்பட்ட அனுபவம் உள்ள ஜனங்களாக இருக்கிறார்கள். ரட்சிப்பு இயேசு வந்ததற்காக எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார்கள். அன்றைக்கு ஆபத்து காலத்தில் இயேசு இல்லையே, இயேசுவை பார்க்கவில்லையே. ஆனால் அவர்கள் யாவரும் விசுவாசித்தபடினாலே அவர்கள் களி கூறுகிற அனுபவத்தில், மகிழ்ச்சி என்ற அனுபவத்தில் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இந்த அனுபவங்கள் இருக்கிறதா? ஒன்று, நாம் தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்கள். ஆலய காரியங்கள் ஆவலாக இருக்கிறோமா? நம்மிடம் ஆராய்ந்து பார்ப்போம். என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன், உங்களுக்கு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவ காரியத்திலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? ஆவல் இருக்கிறதா? தாவீது சொல்லுகிறான், ஒரு ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் சொல்லும்போது மகிழ்ச்சியா இருந்ததா அவர்களுக்கு. வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், மகிழ்ச்சி அவருக்குள்ளாக. ஆலய பிரகாரங்களில் இருப்பதை பார்க்கிறோம், ஆலயத்தின் வாசற்படி இருப்பதை நாடுகளை சொல்லுகிறார். அரண்மனையில் இருப்பதை பார்க்கிறோம், அரண்மனையில் இருப்பதை பார்க்கிறோம். ஆலய பிரகாரங்களிலே நான் வாஞ்சியாக இருக்கிறேன். நமக்கு எதிர் மகிழ்ச்சி இருக்கிறது, எதிர் மகிழ்ச்சி இருக்கிறது. ஊரில் நடக்கிற நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி இருக்கிறது, உலகத்தில் நடக்கிற பண்டிகையில் மகிழ்ச்சி இருக்கிறது. தேவ காரியத்தில் பாருங்கள். அவன் லிஸ்ட் போட்டு சொன்னாங்க. வயல்ல பலன் இல்லை, ஆட்டு மந்தையில்
திராட்சை செடியில் பலன் இல்லை, அத்தி மரத்தில் பலன் இல்லை, ஒலிவ மரத்தில் பலன் இல்லை. ஆனால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன அனுபவம்? இன்றைக்கு நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவம் என்பது ஒரு மனம் அல்ல, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இவரெல்லாம் அனுபவித்துதான் எழுதியிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த அனுபவம் நமக்குள் இருக்கிறதா? நான் கிறிஸ்தவன் என்று வெற்றி கொள்கிறேன், நான் ஒரு சபை, ஒரு சர்ச் மெம்பர் என்று வெற்றி கொள்கிறேன், நான் அந்த சபைக்கு போகிறேன், அந்த சபைக்கு போகிறேன் என்று வெற்றி கொள்கிறேன். ஆனால் கர்த்தருக்குள் களி கூறுகிறேனா? கொடுக்கும் போது களி கூறலாம், இல்லை இவனுக்கு மரத்தில் பலன் இல்லையே, தொழுவத்தில் பலன் இல்லையே, வயலில் பலன் இல்லையே, பலனற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எத்தனை பெரிய அனுபவத்துக்குள்ளாய் செல்கிற பக்திமான்களை பார்க்கிறோம். கடைசி காலம் நம்முடைய பக்தியை, நம்முடைய தேவ சமூகத்தில் ஐக்கியத்தை வெளிப்படுத்த வேண்டிய காலம் இது. எப்படி இருக்கிறோம்? சோர்ந்து இருக்கிறோமா? உலகத்தோடு வளைந்து போகிறோமா? இசைந்து போகிறோமா? இணைந்து போகிறோமா? நித்திய ரட்சிப்பை கொடுக்க அழைத்திருக்கிறார். நித்திய விவாதத்துக்கு நியமித்துக் கொள்ள நம்மை அழைத்திருக்கிறார். உண்மையாய் நம்மை நியமித்திருக்கிறார். அவனுக்கு நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, கிருபை இருக்கிறது, உருக்கமான இரக்கம் இருக்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பதே வாக்கு தத்துவம். காணப்படுகிற அத்தனையும் அனித்தியமானவைகள், காணப்படாதவை நித்தியமானவைகள். தேவன் எவ்வளவாக நம் மீது வாங்கி வைத்து, ஆசை வைத்து, எப்படியெல்லாம் பேசுகிறார், எப்படியெல்லாம் வார்த்தைகளை சொல்லுகிறார். கலங்கி கொண்டிருக்கிற உலகத்தின் கலக்கத்தை நீக்கும்படியாக, பயத்தை நீக்கும்படியாக உலகத்தில் எங்கும் இல்லாத நல்ல செய்தி வைத்திருக்கிறது அல்லவா? உண்மையாக உனக்கென்று எனக்கென்று நினைவித்துக் கொண்டேன். நான் பாதுகாப்பேனே, நான் பராமரிப்பேனே, உன் தேவையை சந்திப்பேனே, நான் சுகத்தை கொடுப்பேனே, நான் ஆறுதலை கொடுப்பேனே, நான் உன்னை உயர்த்துவேனே, மேன்மைப்படுத்துவேனே, சாட்சியை நிறுத்துவேனே, தலையாய் உயர்த்துவேனே, உன் பெயரை பெருமைப்படுத்துவேனே. எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் உள்ளே இருக்கிறது. கர்த்தருக்குள் களி கூறுகிறோமா? கஷ்டத்தை சொல்லி காலத்தை ஓட்டி விடுகிறோம், பிரச்சனையை சொல்லி தேவனை விட்டு பிரிந்து விடுகிறோம். அல்ல, ஆபும் அருமையான மனுஷன். அவர் வாழ்க்கையை பார்க்க பெரிய தீர்க்கதரிசி அல்ல அவர். அவருடைய புத்தகத்தை பார்க்கும்போது 3 அதிகாரத்தில் முடிக்கிறார். ஆபும் என்கிற தீர்க்கதரிசி புத்தகம். ஒரு சிறிய தீர்க்கதரிசி அனுபவத்தில் அவர் பெரியவனாயிருந்தார். தேவனோடு ஐக்கியத்தில் அவர் பெரியவனாயிருந்தார். இன்றைக்கு ஆளை பார்த்தால் அனுபவத்தில் நாம் யாராய் இருக்கிறோம்? யாராய் இருக்கிறோம்? கொடுத்தானா? அல்ல. கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு சொல்வது போல இங்க ஆபத்து சொல்கிறார், பலனற்று போனால் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் தேவனுக்கு நான் களி கூறுவேன். இதுதான் தேவனுடைய அழைப்பு, இதுதான் தேவனுடைய அழைப்பு. புரிந்து கொள்ளாதவனுக்கு தேவக்காரியம் ஒரு புதிராக இருக்கிறது, நமக்கு தேவக்காரியம் விளங்காமல் இருக்கிறதே. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் விளங்கும், முடிவிலே அது விளங்கும் என்று சொன்னார். விளங்கிக் கொள்ளாமல் அல்லவா நாம் தேவனை வெளிப்பட்டுக் கொண்டு வருகிறோம். புரியாமலே தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோமே. பேசுகிறார் என்று சொல்லி நாம் சொல்கிறோம். பேசப்பட்டவரை செவிகளில் கேட்க முடிகிறதா? உணர முடிகிறதா? இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை அழைத்து நோக்கும் நித்திய ரட்சிப்பை கொடுப்பதற்கு அழைத்திருக்கிறார். கீழ்ப்படுகிற அனுபவம் மிக மிக அவசியம். இரண்டாவது, கர்த்தருக்குள் இருக்கிற மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. உலகத்தில் மகிழ்ச்சி எல்லாம் துவண்டு விடவில்லை. உலக மகிழ்ச்சி உங்களை உண்மையாக ஒரு சோர்வுக்குள் கொண்டு போகும், ஒரு விரக்திக்கு கொண்டு போகும் மகிழ்ச்சி. தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி, ரட்சிப்பின் மகிழ்ச்சி, மீட்கப்பட்ட ஒரு களி கூறுதலாய் சொல்கிறார். இல்லையே, எல்லாம் ஒண்ணு இல்லையே அவருக்கு.
பிரயாசப்பட்டு செய்தால் அத்தனையும் அவருக்கு நஷ்டமாய் வந்து விட்டது. ஆனால் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் என்ன செய்வேன்? காரணம் என்ன? அவர் நித்திய ரட்சிப்பை அடைந்திருந்தார். நித்திய மீட்பு அவருக்கு உலக ரீதியான செல்வத்தினால் அவர் இழுக்காதபடிக்கு ஆண்டவரால் மீட்கப்பட்டபடியால் தான் மகிழ்ச்சி அடைகிறார், களி கூறுகிறார். இன்றைக்கு நமக்குள்ளாக தேவனுக்குள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். தேவனுக்குள்ளாக நான் எவ்வளவு நேரம் மகிழ்ச்சியா இருக்கிறேன், அவர் எப்படி நான் யோசிக்கிறேன், அவர் எப்படி நான் சிந்திக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன்னா. ஆனால் நீங்க சொல்லுகிறா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதோடு மாத்திரம் அவர் என்ன சொல்லுகிறார்? 19 வாசிக்கும் போது, அவருக்கு 3ஆம் அதிகாரம் 19, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். பார்த்தீங்களா? மகிழ்ச்சியா இருந்தால் பலன் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, பலன் வரும் உங்களுக்குள்ளாக. இல்ல, அதுதான் மகிழ்ச்சி இல்லை. மற்ற எல்லாவற்றுக்கும் ஒரு மகிழ்ச்சி, என்ஜாய் பண்ண மகிழ்ச்சி. ஆனா கர்த்தருக்குள்ளாக அத்திமரத்திலே துளிர் இல்லை, திராட்சை செடியிலே பழம் இல்லை, ஒளிய மரத்திலே பலன் இல்லை, வயலிடத்திலே எந்த பலனும் இல்லை, தொழுவத்தில் ஆடு இல்லை, மாடு இல்லை, எல்லாம் நஷ்டம்தான். ஆனால் நஷ்டம் என்று அவன் கஷ்டப்படாமல் என்ன செய்கிறான்? அவன் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைந்தபடினாலே நஷ்டத்தில் என்னவன் நமக்கு பிரச்சனை வந்தால் என்ன வருங்க? பலவீனம் வரும். ஆனால் நீங்க சொல்லுகிறா, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், மை ஸ்ட்ரெங்த், என் பலன். பலன் இன்றைக்கு இருக்கிற உலக ரீதியான இந்த பிரச்சனையிலே, இந்த நோயினுடைய பாதிப்பிலே பலவீனப்படுகிற ஜனங்களை பார்க்கிறோம், மருத்துவர்களாய் பார்க்கிறோம், பயந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நீங்க சொல்லுகிறார், மை ஸ்ட்ரெங்த், தேவன் யார்? என்னுடைய பலன். காரணம் என்ன? நான் அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன். எனக்கு ப்ராப்ளம் இருக்கிற எனக்கு அவசியம் அல்ல. அத்திமரத்தில் எனக்கு அங்கே துணி விடவில்லை, எனக்கு அவசியம் கிடையாது. தேவன் எனக்கு பலன். எவ்வளவு நஷ்டம் வந்தும் அவர் கஷ்டப்படாமல் மகிழ்ந்தபடியாலே அவருக்கு கிடைக்கிற பிரதிபலன் என்ன? ஸ்ட்ரென்த் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார். நாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா பலனை பெற்றுக் கொள்ள முடியும். வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிப்பதில் மகிழ்ச்சியா இருங்க, ஜெயிப்பதில் மகிழ்ச்சியா இருங்க. ஆலய காரியங்கள், ஆலய ஈடுபாடுகள், ஆலயத்துடைய ஐக்கியங்கள், தேவ காரியங்கள், தேவ திட்டங்கள், தேவனுக்கு செய்ய வேண்டிய டியூட்டி, தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களிலே மகிழ்ச்சி இருக்கு. அது பந்தங்களை இருக்கு. உங்களை அது உங்களை வற்புறுத்த கூடாது, என்ன பண்ணக்கூடாதுக்கு? தேவ காரியங்களை என்ன பண்ணக்கூடாது? யாரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வரும் தேவ காரியங்கள். மகிழ்ச்சி இருந்தா மனுஷனுக்குள்ளாக எல்லாமே செய்வோம். மகிழ்ச்சி நமக்கு வேணும். மகிழ்ச்சி இருந்தபடினாலே அங்கே அவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான்களை போலாக்கி, மான் கால்களை போல ஆக்கி, உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். ஹை லெவல் கர்த்தர். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிற அனுபவத்துல வாங்க. நீங்க மற்றதுக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிற யோசித்து பாருங்க. நம்ம யோசித்து பாருங்க. நாம் யாரும் உங்களை அல்ல, என்னை அல்ல. நீங்க யோசிக்க, ஆண்டவருக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, உறவுக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, கல்யாணத்துக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோம், சித்தம்பரத்துல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆனா ஆபத்து வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற நிலைமை, பலனே கிடையாது. எல்லா வாழ்க்கையில் எல்லாமே எல்லாமே தோற்று போன அனுபவத்துல சோர்ந்து போக வேண்டிய மனுஷன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க. அந்த மகிழ்ச்சி அவனுடைய வாழ்வில் என்ன செய்கிறது? பலனை கொடுக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அவரின் கால்களை மான்கள் கால்களை போலாக்கிறது. வேகம், வேகம், தேவ காரியத்தை வேகமாய் செய்கிற அந்த கிருபையை அவர் பெறுகிறார். இன்னைக்கு வேகமாய் செய்ய முடிகிறதா? அப்படியே முடங்கி நடக்க. எலியா சொல்வது போல குந்தி குந்தி நடக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம்.
சபை கொஞ்ச நாள் போறோம், அந்த கொஞ்ச நாள் கூட ஒழுங்கா போறது கிடையாது. அந்த கொஞ்ச நாள் கூட மகிழ்ச்சியோட கூட போவது கிடையாது, கழிப்போடு போவது கிடையாது, தாக்கத்தோடு கூட போவது கிடையாது. மறுபடியும் லாக்டவுன், குந்தி குந்தி நடக்கின்ற அனுபவங்கள். மகிழ்ச்சி இல்லை நமக்குள்ளாக. ஏதோ தானது தேவனை ஆராதிக்கின்ற ஆராதனைகள் இன்றைக்கு கவர்ச்சி நிறைந்த ஒரு காலங்கள் இது. ஆனா இங்கே அந்த மனுஷனாகிய ஆபத்து சொல்கிறார், அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் என்பது இதனால நான் அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, ரட்சிப்புக்குள்ளாக நான் கலைக்கிறதுனால அவர் எனக்கு சென்றாங்க. பலன் வேண்டுமா? இந்த நாட்கள் நாம் யாவருக்கும் பலன் அவசியம். பலவீனம் காற்றை போல தாக்குகிறது, நோயின் தாக்கம் அதிகரிக்கிறது, இன்னும் அதிகரிக்கும் அதிகரிக்கும் அதிகரிக்கும். ஆனால் ஆபத்து சொல்கிறார், என் பலன் அவர், மை ஸ்ட்ரெங்த், என்னுடைய பலன் அவர், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் உரிமை. காரணம் என்ன? நான் அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன். என் மகிழ்ச்சி அவர் தான். வேதம் வாசிப்பதற்கு மகிழ்ச்சி, ஜெயிப்பதற்கு மகிழ்ச்சி, தேவனுக்கு கொடுப்பதற்கு மகிழ்ச்சி, தேவனுக்காக ஈடுபடுவதற்கு மகிழ்ச்சி. இவையெல்லாம் அவர் செய்தபடினாலே உரிமையா சொல்லலாம், கர்த்தராகிய தேவனாகிய ஆண்டவர், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலனா இருக்கிறார். அவரின் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி, கால்கள் மான்களுடைய கால் போல ஓடிட்டே இருப்பான். தேவனுக்கா மகிழ்ச்சியா ஓடுவேன், தேவனுக்கா சேவை செய்ய, துதிப்பதற்கு ஓடுவேன், பாடுவதற்கு ஓடுவேன், ஜெயிப்பதற்கு ஓடுவேன், தேவக்காரியை ஓடுவேன். மான்களுடைய கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவா. உயரமான ஸ்தலம், உயரமான பிளேஸ், உயரமான ஸ்தலம். இந்த பூமி நோயின் காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. அது எப்படி ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உலகம் முழுமையாக நடுக்கத்திலே மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே தேவன் சொல்கிறார், உயர்ந்த ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுமா. உங்களுக்கு உயர்ந்த ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, அரணான கோட்டை இருக்கிறது உங்களுக்குள்ளாக. உயர்ந்த இடத்தில் தேவன் வைக்கிறார், உன்னதமான மலையில் இருக்கிறவன் தான். சர்வ மகளில் தங்கியிருக்கிறபடினாலே அவர் எனக்கு பலன். உங்கள் குடும்பத்துக்கு பலன் அவசியம், உங்கள் பிள்ளைகளுக்கு பலன் அவசியம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் அவசியம். ஸ்ட்ரென்த் வேணும். பலத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். நித்திய ரட்சிப்பை கொடுத்த பலனை கொடுக்க மாட்டாரா? கடைசி வரைக்கும் நிற்கும்படியான நித்திய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் பூமியிலே நமக்கு வேண்டிய பலத்தை தேவன் கொடுப்பார். உரிமையா சொன்ன காரணம் என்ன? அவர் கத்திற்குள்ளாக மகிழ்ச்சி இருந்தார், அதனால அவர் உரிமை இருந்தது. அவர் கஷ்டத்தை சொல்லி பாடிவிட்டு புலவர் பாடிவிட்டு விலகி போயிருந்தா அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்குள் வந்திருக்க முடியாது. அதனால் இன்றைக்கு நாம் வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் கீழ்ப்படிகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கஷ்டம் நஷ்டங்கள் வரும், உலகத்தில் ஒரு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பலவீனமாக கர்த்தர் பலன் கொடுக்க போகிறார். அவர் கொடுக்கிற பலன் யாரும் கொடுக்க முடியாது. பலன் கொடுக்கிறவர் 12 வருடம் ஒரு ஸ்திரியை கொடுத்து பார்க்கிறோம். இயேசு சுகத்தை கொடுத்தார். 12 வருஷமாய் அந்த ரத்த உதிரம் போய்கொண்டிருக்கிறது. வசனத்தை தொட்ட மாத்திரத்திலே உதிரம் நின்று போயிற்று. ஸ்ட்ரென்த், பலத்தை தேவன் கொடுத்தார். 38 வருஷம் முடங்கி இருந்தார் மனுஷன். யாராலும் அவனை எழுப்ப முடியவில்லை. குளத்தின் அருகில்தான் இருக்கிறார், யாரும் அவனை காணவில்லை. கண்ணும் காணாதவனாக இருந்தார். எத்தனை வருஷம்? 38 வருஷம். எத்தனை பெரிய பாடல். தேவன் வந்தார். ஸ்ட்ரென்த், நைட்டு நடக்கும்படியாக செய்த பலன். முடவர்களை தேவன் எழுப்பினார். ஊமையர்களை தேவன் பேசும்படியாய் குருடைய கண்களை திறந்தார். பலன் கொடுக்கிறவர், ஆரோக்கியம் கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், பாதுகாக்கிறவர், எல்லா தீங்குக்கும் எல்லா அழிவுக்கும் விலக்கி காக்கிற தேவனல்லவான தேவன்.
நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இல்லாமல் போகலாம், பணம் இல்லாமல் போகலாம், வறுமை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், என்னை உணவு இருக்கலாம், உறவு என்னை தள்ளலாம், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த அனுபவம் ஒவ்வொரு தேவஜனங்களுக்கும் மிக மிக அவசியம். தேவன் எதிர்பார்ப்பது எக்ஸ்பீரியன்ஸ், தேவன் எதிர்பார்ப்பது நம்முடைய அனுபவங்கள். பாடுவதோ, துதிப்பதோ, ஆராதிப்பதோ, சபையில் மெம்பர்ஷிப்பாக இருப்பதோ அது வேறு. தனிப்பட்ட வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில் என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும் நான் நித்தியத்துக்கென்று அழைக்கப்பட்டவன். நான் கடைசியோடு சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் யார் நடப்பார்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆபத்து சொல்கிறார், ரட்சிப்புக்குள் களி கூறுவேன், என் தேவனுடைய ரட்சிப்புக்குள் களி கூறுவேன். நித்திய ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறபடியினாலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் நடப்பார்கள். எங்கே நடப்பார்கள்? நாம் அங்கே பார்க்கிறோம். 23, 22 வாசிக்கும் போது அதிலே தேவ ஆலயத்தை நாம் காணவில்லை. இதனால இங்குதான் தேவாலயம், அங்க என்ன கிடையாது? தேவ ஆலயம் கிடையாது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம். ஆலயங்கள் மூடப்படுவதை குறித்து நாம் யோசிக்கிறோம் அல்லவா? ஆனால் என்ன கிடையாது? ஆலயம் கிடையாது, தேவனே ஆலயம். தேவனே ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் நித்திய விவாதத்திற்கு நியமித்திருக்கிறபடியினாலே ரட்சிக்கப்படுவதுதான் சொல்ல முடியும். அதனால் நித்திய ரட்சிப்பை அடைவதற்காக நம்மை தேவன் அழைத்திருப்பதினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படுகிறவர்களாக, மகிழ்ச்சியுடையவர்களாக, ரட்சிப்புக்குள் கலிக்குறவர்களாக நாம் வாழ ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு பலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு தேவஜனங்களும் பலமாய் இருக்கவே தேவன் அழைத்திருக்கிறார். நம்முடைய பலம்தான், உங்களுடைய பலம்தான் சாட்சி. இந்த பலத்தின் ரகசியம் என்ன? நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த சுகத்தினுடைய ரகசியம் என்ன? நாம் கர்த்தருக்குள் ரட்சிப்புள் களி கூறுகிறேன், கீழ்ப்படுகிறேன். இந்த அனுபவம் இருந்தால் சேர்த்துதான் பலன். கர்த்தரே பலன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவருடைய பலனை கொடுக்கிறார். அதெல்லாம் போகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் வேண்டுமா? பலவீனமான காலம், பயனிருந்த ஒரு சூழ்நிலை, இப்பேற்பட்ட காலங்களிலே தஞ்சனங்களுக்கு, மீட்கப்பட்ட தஞ்சனங்களுக்கு, உண்மையாய் அவருக்கு நியமிக்கப்பட்ட தஞ்சனங்களுக்கு, நித்திய விவாதத்திற்கு நியமித்த தஞ்சனங்களுக்கு நீதியும் நியாயமும் கிருபையும் மூர்க்கமான இரக்கமுள்ள தேவன் நமக்கு பலத்தை கொடுக்க அழைத்திருக்கிறார். பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்தை காணக்கூடியான பலத்தை கர்த்தர் கொடுக்க. ஒருவேளை இந்த வேளையிலே குடும்பங்களிலே யாராவது பலவீனமாக இருந்தால், எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும், எப்பேற்பட்ட வேதனை இருந்தாலும், நாம் தேவ சமூகத்தை ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் பலன் என்று சொன்னபடினாலே நாம் சொல்லுவோம். நம்மை சார்ந்தவர்கள் யாராவது பலவீனமாக இருந்தால் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் அவளுக்கு பலன் ஐயா, நாங்கள் இனிவரு நாட்களிலே மகிழ்ச்சியாக இருப்போம், பிரச்சனையை கண்டால் துவண்டு போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். ஆபகம் என்கிற அந்த தீர்க்கதரிசியின் அனுபவத்துக்குள்ளாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? அன்பின் ஆண்டவரே, கீழ்ப்படுகிறோம். இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் கீழ்ப்படுகிறோம். பிரச்சனைகள், சூழ்நிலைகள், சோதனைகள், வேதனைகள், வியாதிகள், பயங்கள், அச்சமான இந்த உலகத்திலே தேவ ஜனமாயங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் கீழ்ப்படிதல். இரண்டாவது, ஆண்டவரே
இன்றைக்கு ஆலயத்தில் ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும் நமது வீடுகளிலே மகிழ்ச்சியாக இருக்கு. கர்த்தரை நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைய, கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து மகிழ்ச்சி அடைய அந்த அனுபவத்தில் நடத்தபடியாக ஒப்புக் கொடுக்கிற ஐயா, ஆசீர்வதிப்பீராக. எங்களை மான்களுடைய கால்களைப் போல் ஆக்கும்படியான தேவன் ஐயா, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே தேவ ஜனங்கள் ஒவ்வொரு மீதுடைய வல்லமை இறங்க வேண்டும் ஐயா. நீர் பலனாய் இறங்க வேண்டும், நீர் பலனாய் இறங்க வேண்டும், நீர் பலனாய் இறங்க வேண்டும். இந்த நேரம் ஒரு பலம் இறங்க வேண்டும் ஐயா. யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ, எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று உரிமை பாராட்டு. கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார், கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு தேவன். ஆண்டவரே, நீர் தூரத்துக்கு தேவன் கர்த்தாவே, நீ தூரத்துக்கு தேவன் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க தேவ ஜனங்களுக்கு ஆண்டவரே பலனை கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுகிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலத்தை கொடுத்ததற்காய் நன்றி, சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி, பயத்தை விளக்கினதற்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, நீ பாதுகாத்ததற்காய் நன்றி கர்த்தாவே. நான் இனி வரும் காலையிலே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் தேவனுக்குள், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுகிற அனுபவத்தில் செல்வேன் என்று ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.